தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவரை பத்தி தான் பார்க்க போறோம். கண்ணா, நீ அரசியலுக்கு வரணும்னா 75 வருஷ கட்சி, ஃபேமஸான ஒரு சின்னம், இன்னாரோட பேரன், இன்னாரோட மகன், இந்த அடையாளம், 23 கட்சியுடைய கூட்டணி, இவ்வளவும் இருக்கணும். இவ்வளவு இருந்தும் உங்க அப்பாவோட சொந்த தொகுதி குளத்தூர் தான் சொந்த தொகுதின்னு கிட்டத்தட்ட 3-4 தேர்தலா அங்கதான் நிக்கிறாருன்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அதை அப்படி வச்சிருந்தாரு இப்படி வச்சிருந்தாருன்னு சொன்னாங்க. அந்த தொகுதியில கூட உங்க அப்பாவை உங்களால ஜெயிக்க வைக்க முடியல. அப்புறம் IUML மட்டும் இல்லைன்னு வைங்க, உங்க கூட்டணியில சேப்பாக்கத்திலையும் துறைமுகத்திலையும் நக்கிக்கிட்டு போயிருக்கோம். என்ன இப்ப நீங்க ஒரு எம்எல்ஏவா இருந்து எதிர்கட்சி தலைவரா இருக்கிறதுக்கு IUML தான் காரணம். ஆனா எங்க தலைவர் அப்படி இல்லை. கட்சியை தனியா ஆரம்பிச்சு, ஒரு கட்சியை 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு, கட்சிக்கு பேர் வச்சு, கட்சிக்கு ஒரு சின்னத்தை வாங்கி, தனியா குறிப்பா தனியா எந்த கூட்டணியும் இல்லாம நின்று தமிழகத்திலேயே 75 வருஷம் ஆலமரம், 50 வருஷம் வேலை மரம்னு பீத்திக்கிட்டு இருந்தீங்களே, உங்களை விட அதிக சீட்டு ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் என்ன சொல்றீங்க? 2.5 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சு நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க? ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க. அதுக்கு எங்க தலைவர் சட்டமன்றத்துல பதில் சொன்னாரு, கேட்டீங்களா? காதை தீட்டி நீங்க தான் கத்திக்கிட்டே பதறிக்கிட்டே இருந்தீங்களே, என்ன சொன்னாரு? நான் 2.5 வருஷம் அந்த கட்சி ஆரம்பிச்சது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 30 வருஷம் என்னுடைய உழைப்பு இருக்கு. நான் 90ஸ்லயே நிறைய செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் 2007-8 ஈழத்தமிழர்களுக்காண்டி நான் போராட்டம் நடத்தியிருக்கேன். 2010 நாகை மீனவர்களுக்காண்டி நான் போராட்டம் நடத்தியிருக்கேன், உண்ணாவிரதம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் விலையில்லா விருந்தகம், பயிலகம், விலியகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், இவ்வளவும் எதுல? அதுக்கப்புறம் கொரோனாவுக்கு காசு, வருஷம் வருமே மழை வெள்ளம், அதுக்கு காசு, எல்லாமே எங்க தலைவர் கொடுத்துருக்காரு. இவ்வளவு எதுல கொடுத்துருக்காரு? சொந்த காசு, சொந்த உழைப்புல வந்த காசுல எங்க தலைவர் இவ்வளவு செஞ்சிருக்காரு. நீங்க என்ன செஞ்சீங்க? நீங்களும் நடிகரா தானே இருந்தீங்க. நீங்க இந்த அரசியல் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிச்சுட்டு தானே உங்க சொந்த காசுல யாராச்சும் உங்க சொந்த கட்சிக்காரனுக்கு, நீங்க மக்களுக்கு கூட செய்ய வேண்டாம், சொந்த கட்சிக்காரனுக்கு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன், ஒரு நேரம் சோறு வாங்கி போட்டேன், சொந்த காசுல சார், கட்சி காசுல நான் சொல்லல, உங்க சொந்த காசுல வாங்கி கொடுத்துருக்கீங்களா? அதை நிரூபிக்க உங்களால முடியுமா? ஒண்ணுமே செய்யல. இந்த கலைஞரோட பேரே ஸ்டாலின் அவர்களுடைய மகன்ற ஒரே தகுதியை வச்சு 2021 எம்எல்ஏ ஆகுனீங்க. சேப்பாக்கத்துக்கு எம்எல்ஏ ஆகிக்கிட்டு இதெல்லாம் ஆக மாட்டேன், அமைச்சரெல்லாம் ஆகிறதுக்குள்ள நிறைய பேர் சீனியாரிட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்துல விளையாட்டுத்துறை அமைச்சர், அதுக்கப்புறம் துணை முதல்வர் ஆகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நிருபர்கள் கேட்டா உங்க அப்பா வலுத்து இருக்கு அந்த கருத்து, ஆனா பழுக்கவில்லை அப்படின்னு சொன்னாரு. சொல்லி ஒரே வாரத்துல துணை முதல்வர். நீங்க என்ன செஞ்சீங்க? மக்களுக்கு என்ன செஞ்சுட்டு துணை முதல்வர் வரைக்கும் வந்தீங்க? சரி, அதை விடு. அதுக்கப்புறம் இப்ப தோத்து போச்சு உங்க கட்சி. ஏன்? உங்க கட்சியில சீனியர் யாருமே இல்லையா? ஏவா வேலு இருக்காரு, KN நேரு இருக்காரு, இவ்வளவு பேர் கட்சிக்கு உழைச்சிருக்காங்க. நீங்க உங்க கட்சிக்கு என்ன செஞ்சு கிழிச்சிங்க? இப்ப எதிர்கட்சி தலைவர். ஏன் அதுல நீங்க படிச்சு இப்படி சீட்டை கொடுக்குறீங்க? KN நேரு அவ்வளோ சீனியாரிட்டியா இருந்தவர், நீங்க கொடுக்குற பேப்பரை, தூக்கி போடுற பேப்பரை அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாம் எங்க தலைவரை பேசுறீங்க. நாங்க நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஆரம்பிச்சு வச்சிருந்தோம். அதை இப்ப அரசு பேரை மாத்திருச்சு அப்படின்னு சொன்னோம். ஆமா, நீங்க ஆரம்பிக்கிற திட்டத்திற்கெல்லாம் நான் முதல்வன் சொல்லிட்டு திட்டம் வச்சிருவீங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னா உங்க குடும்பத்துல இருந்து வர்றவர் மட்டும்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும். ஏன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் பதவி இவங்க கருணாநிதி குடும்பம், திமுக ஆட்சியில யாரு சீனியரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா முதல்வர் ஆகணும்னா கருணாநிதி குடும்பத்துல இருந்து வர்றவங்க மட்டும்தான் முதல்வர் ஆகணும்னு இருக்காங்க. அந்த திட்டத்தை பேரை மாத்திட்டேன்னு சொல்றீங்களே. முதல்ல உங்க கட்சியில எவ்வளவு பேர் உழைச்சு, எத்தனை பேர் போஸ்ட் அடிச்சு இது பண்ணி கட்சியை வளர்த்தாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு உங்க குடும்பத்துல இருந்து வர்றவங்க தான் வாழையடி வாழையா முதல்வர் ஆகிக்கிட்டே இருக்கணுமா? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க எதிர்கட்சி தலைவரே.